everyone, I am Oviya. Welcome to my channel. இந்த வீடியோல நம்ம social மீடியால இருக்கிற earning opportunities பத்தி பார்க்க போறோம். Social media apps like Facebook, Instagram, YouTube இதெல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்றோம். நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்றதுக்கு, நியூ ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றதுக்கு, sometimes just டைம் பாஸ் பண்றதுக்கு, அப்படி நம்ம என்டர்டெயின்மெண்ட்க்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இதை ஒரு பிசினஸா earning பிளாட்ஃபார்மா பார்த்து குட் மணி earn பண்ணிட்டு இருக்கவங்க இருக்க தான் செய்றாங்க. இந்த ஃப்ரீ இன்டர்நெட், அன்லிமிட்டெட் இன்டர்நெட்லாம் வந்ததுக்கு அப்புறமா இன்டர்நெட்டோட யூசேஜ், எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவோட யூசேஜ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால இதில் இருக்கிற ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அதிகமாயிடுச்சு. இந்த கோவிட் டைம்ஸில் நிறைய பேர் அவங்களோட ஜாப்ஸ் லூஸ் பண்ணிட்டீங்க, பிஸ்னஸ் லாஸ் ஃபேஸ் பண்ணுது. நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு யோசிக்கிறீங்க. அண்ட் கரியர் பிரேக் இருக்கவங்க கூட எப்படி கரியரை ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டலி மாறிட்டு வரதுனால இந்த டைம் ஒரு கிரேட் டைம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் ஒரு டிரெக்ஷன் தான். எக்ஸாக்ட்லி எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், இதில் ஏர்ன் பண்ணணும்னா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி ஒரு வீடியோவாக இருக்க போது. இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் கீப் வாட்சிங். ஸ்டெப் 1, சூஸ் யோர் கேட்டகரி. உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்களுக்கு என்ன நல்லா வருமோ, உங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ நீங்கள் அதை கேட்டகரியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூஆர் குட் அட் குக்கிங், நிறைய இன்னோவேட்டிவ் ரெசிபீஸ் பண்ணுவீங்க, அது க்ரியேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவுக்கு எடுத்துகிட்டு வாங்க. ட்ராவல் உங்களுக்கு பேஷனாக இருக்குது, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும்னா அங்கே இருக்க ஃபுட் பற்றின ரிவ்யூ, ஹோட்டல் பற்றின ரிவ்யூ, அங்கே இருக்க பிளேசஸ் பற்றின ரிவ்யூ, இதை நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவுக்கு வீடியோஸாவோ இல்லை போஸ்ட்டாவோ கொண்டு வாங்க. நம்ம ஒரு ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி 4 வீடியோஸ் பார்த்து தான் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு ஃபேமிலியோட போகிறதுனா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுனா அங்கே என்ன நல்லா இருக்குது, எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, ஃபுட்டு நல்லா இருக்குது, இதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்துட்டு தான் போகிறோம். ஸோ பியூட்டி ஒரு கேட்டகரி, ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், ஹெல்த், ஃபிட்னஸ், கேமிங், டெக்னாலஜி ரிவ்யூ, இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன பொருத்தமாக இருக்குமோ, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் ஒரு கேட்டகரியாக சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணிங்கனாலும் அதை தேடி சோஷியல் மீடியாவுக்கு வர ஆடியன்ஸ் இருக்க தான் செய்வாங்க. ஸோ ஸ்டெப் 1 இஸ் சூஸ் யோர் கேட்டகரி விச் யூ ஆர் குட் அட். ஸ்டெப் 2, சூஸ் யோர் பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே 3 இருக்குது: ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப். யூடியூப் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோஸாக எடுத்து போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் நீங்கள் பிக்சர்ஸாக எடுத்து போஸ்ட் பண்ணலாம். இனிஷியலி உங்களுக்கு வீடியோஸ் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸ்டெப் 3, கிரியேட் கண்டென்ட் ரெகுலர்லி. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக க்ரியேட் பண்ணிகிட்டே இருங்க. இனிஷியல் டைம்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கு வியூஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் போட்ட பிக்சர்ஸ்க்கு லைக்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஷேர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் இவென்ச்சுவலி எல்லாமே டெவலப் ஆகும். பி பேஷண்ட் அண்ட் கிரியேட் கண்டென்ட் ரெகுலர்லி. ஸ்டெப் 4, என்கேஜ். என்கேஜிங் வித் யுவர் ஆடியன்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு இனிஷியல் டைம்ஸில் யூடியூப்னா வெரி ஃபியூ சப்ஸ்கிரைபர்ஸ், இன்ஸ்டாகிராம்னா வெரி ஃபியூ ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. பட் அவங்களோட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சேட் பண்ணுறது, அவங்களோட சஜஷன்ஸை நீங்கள் வேல்யூபிளாக எடுத்துக்கிறது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னா டிரெக்ட் மெசேஜஸ், கமெண்ட் செக்ஷன், எங்கேனாலும் அவங்களோட நீங்கள் கனெக்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களோட சோஷியல் மீடியா க்ரோத். ஸ்டெப் 5, ஹவு டு மானிட்டைஸ். இந்த 4 ஸ்டெப்ஸை நான் கரெக்டாக பண்ணிட்டேன், பட் இப்போ இதிலிருந்து நான் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா, யூடியூப் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உங்கள் சேனலுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறமா, உங்கள் டோட்டல் வீடியோஸ் 4000 hours ஆஃப் வாட்ச் டைம் வந்ததுக்கப்புறமா, உங்கள் வீடியோஸ்க்கு நடுவில் போகிற ஆட்ஸ்க்கு, நம்மளே நிறைய வீடியோ பார்க்குறப்ப நடுவில் ஆட்ஸ் வரும் இல்லைங்களா, ஸோ அந்த ஆட்ஸ் நம்ம பார்த்தோன்னா அந்த யூடியூபருக்கு ஆட் ரெவென்யூ போகும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு குட் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்ததுக்கப்புறமா பிராண்ட்ஸ் உங்களோட கொலாபரேட் பண்ணுவாங்க. அந்த பிராண்ட் கொலாபரேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்ஷார்ட் பார்க்கலாம். சேம் வித் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். உங்களுக்கு குட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறமா பிராண்ட்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க கொலாபரேட் பண்ணுறதுக்கு. ஸோ பிராண்ட் கொலாபரேஷன் அப்படிங்கிறத நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவாக இன் டீட்டெயில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் இன் ஷார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது பிராண்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க? டிவி ஆட்ஸ் மூலமாக, நியூஸ் பேப்பர், ரேடியோஸ், இது மூலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இன்னொரு பிளாட்ஃபார்மும் ஆட் ஆகிடுச்சு, சோஷியல் மீடியா. யூடியூப் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக அதை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்கள் சேனலில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபாலோவர்ஸ், அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட ஒப்பீனியனை வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ பிராண்ட்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை பயன்படுத்த சொல்லி, இல்லை அவங்களோட சர்வீஸை பயன்படுத்த சொல்லி, அதை பற்றின உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூவை உங்கள் சேனலில் வீடியோவாக இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்க சொல்லுவாங்க. அதுக்கு பிராண்ட்ஸ் உங்களுக்கு பே பண்ணுவாங்க.
இதெல்லாம் எப்போ நடக்கும்னா உங்களுக்கு ஒரு குட் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்ல அண்ட் குட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். இனிஷியல் டைமில் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ டியூரிங் இனிஷியல் டைம் நீங்கள் பேஷண்ட்டாக ரெகுலராக கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருங்க, வேல்யூ கொடுத்துட்டே இருங்க உங்கள் ஆடியன்ஸ்க்கு. உங்கள் யூடியூப் வீடியோக்கு அவங்க வராங்க, உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு அவங்க வராங்கன்னா ஒரு வேல்யூ நம்ம கொடுத்தோம்னா தான் திரும்ப திரும்ப நம்ம பேஜ்க்கு வருவாங்க, திரும்ப நம்ம வீடியோஸ் பார்க்க வருவாங்க. ஸோ இதுதான் அந்த எக்ஸாக்ட் 5 ஸ்டெப்ஸ் சோஷியல் மீடியாவில் எப்படி ஏர்ன் பண்ணலான்றதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஐடியாவில் இருக்காங்கன்னா அவங்களோட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் அப்கமிங் வீடியோஸ் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே சேஃப். பாய்.